ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு வாக்குத்தத்த நிகழ்ச்சி மூலியமாய் தொடர்ந்து உங்களை ஒவ்வொரு நாளும் காலையிலே சந்திப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த காலையிலே எபிரேயர் புத்தகம் 13வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். என் தேவனுடைய பிள்ளைகளே, வருடத்தின் கடைசி மாதத்தில் வந்திருக்கிற நம்மளுடைய கூட இருந்த சகோதரர்கள், உறவுகள், உங்கள் வாழ்க்கையில் கடந்த நாட்களிலே பழகினவர்கள் இன்றைக்கி எப்படி இருக்கிறார்கள்? நாம் எப்படி இருக்கிறோம்? மனிதன் மாறி போய்விடுகிறான், தேவன் மாறாதவராய் இருக்கிறார். உண்மையாக சொல்கிற, நேற்று நாம் எப்படி இருந்தோம், இன்று நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்றைக்கி காலையில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எரேமியா புத்தகம் 31வது அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? உனக்கு குறிப்படையாளங்களை நிறுத்து, உனக்கு தூண்களை நாட்டு, நீ நடந்த வழியாகிய பாதையின் மேல் உன் மனதை வை. நல்லா கவனிக்கணும். நேற்று என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை நான் நினைத்து பார்க்க திரும்பி பார்க்கணும், என் பாதையை திரும்பி பார்க்கணும். இன்றைக்கி நான் எப்படி இருக்கிறேன், எப்படி உயர்த்தப்பட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையினுடைய நிலைமை என்ன என்பதை குறித்து இன்றைக்கி என்னை நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆகினால தான் இங்கே சங்கீதம் புத்தகம் 40வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்க கேட்கலாமா? பயங்கரமான குழியிலும், நேற்று பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. நேற்று உளையான சேற்றிலே, நேற்று என்னுடைய வாழ்க்கையில் உளையான சேற்றிலையும் ரொம்ப வேதனையான ஒரு வாழ்க்கையில் இருந்த என்னை, ஆழத்திலிருந்த என்னை தூக்கி எடுத்து என்னை கண்மலின் மேலே என் கால் அடிகளை உறுதிப்படுத்தினார். நிலையில்லாத வாழ்க்கை, அன்றைய தினத்தில் என் வாழ்க்கையில் நம்பிக்கையற்று போன வாழ்க்கை, வாடி போன வாழ்க்கை நேற்று, வாழ்க்கையில் மரணத்தை தேடி போன வாழ்க்கை நேற்று. மரணத்தை ஜெயித்தவர், வாடி போன என்னை வாழ வைக்க வந்தவர் ஓடி வந்தார், என் கரம் பிடித்தார், கண்மலையின் உச்சியில் உயர்த்தினார் என்று. அதனால தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்போ நாம் மாறி இருக்கிறோமா? வாழ்வாதாரம் இல்லாத போது, நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் இழந்து நிற்கும் போது அன்றைக்கி இருந்த வாழ்க்கை, இன்றைக்கி நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து இருக்கிறார், உயர்த்தி இருக்கிறார். இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம்? ஓசியா 13வது அதிகாரம் 5-6 வாசிக்க கேட்கலாமா? நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே அறிந்து கொண்டேன். உன்னை நம்மை மகா வறட்சியான வனாந்திரமான தேசமாகிய வனாந்திரத்தில் அறிந்து கொண்டார். தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று. அதனால் என்னை மறந்தார்கள். என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிள்ளைகளை, உண்மையிலே நம்ம கடந்த பாதையை திரும்பி பார்க்க ஏன் ஆண்டவர் சொன்னார்னா, வேதத்தில் நீங்கள் யாத்திராகமம் புத்தகம் 3வது அதிகாரம் 14 வசனத்திலே அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறார். வாசிக்கலாமா? யாத்திராகம் 3:14. அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறாராம். ஆனால் நான் நேற்று இருக்கிற வாழ்க்கை வேற, இன்னைக்கு என் வாழ்க்கையில் வசதிகளும் வருமானங்களும் வேலைகளும் ஒரு வலைகளும் ஒரு சொசைட்டிலும் கொஞ்சம் உயர்வு வந்த பிறகு, நான் நேற்று இருந்த ஒரு தாழ்மை, தேவனை தேடக்கூடிய காரியம், தேவனுக்கு பயந்த காரியம் இன்று என்னிடத்தில் இருக்குன்னா, இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மேட்டிமை ஆகிய தேவனை மறந்தார்கள்.
இன்றைக்கி வீடு வாங்கலாம், சொத்து வாங்கலாம், காரு வாங்கலாம், எல்லா வசதியும் வாங்கலாம். ஆனால் அன்றைக்கி தாழ்மையில் இருந்த உன்னை, ஏழ்மையில் இருந்த உன்னை தேடி வந்த தேவனை இன்றைக்கி நாம் அவரே மகிமைப்படுத்துகிறோமா? நம்ம இறுதியை இன்றைக்கி மேட்டிமையாக இருக்கிறதா? ஆகினால தான் இன்றைக்கி நமக்கு ஏன் இந்த காலையில் இந்த வார்த்தை சொல்கிறாருன்னா, அவர் மாறாமல் இருக்கிறார், நாம் மாறி இருக்கிறோம். மாறலைன்னா ரொம்ப சந்தோஷம். நீ தேவனுக்கு முன்னால் ஆரம்பத்தில் இருந்தது போல பிறந்தேன்னா ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை மாறி இருப்போமானால் உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார். உபாகமம் புத்தகம் 6வது அதிகாரம் 11, 12 வாசிக்க கேட்கலாமா? நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போது நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன்னை அழைத்து வந்த தேவனை, அடிமைத்தனத்திலிருந்த உன்னை, அடிமைத்தன நுகத்திலிருந்த உன்னை அழைத்து வந்த தேவனை, நீ எந்த விதத்திலும் எந்த காரியத்தை பிரயாசம் உனக்கு கொடுத்தது எல்லாம் அவரால் வந்தது. ஆகினால் அந்த தேவனை மறக்காதபடி எச்சரிக்கையாரு. இறுதியை மேட்டிமை ஆகாதபடி இரு. நேற்று இருந்ததை போல இன்னைக்கு நம்ம தேவனுக்கு முன்னால் நம்மை தாழ்த்துவதில்லை, அவரை உயர்த்துவதில்லை, அவரை மகிமைப்படுத்துவதில்லை, அவரை கனம் பண்ணுவதில்லை, எல்லாவற்றிலும் நம்ம மாறவே கூடாது. இன்றைக்கி நிறைய செய்திகளை கேட்குறோம், நிறைய விஷயங்களை பார்க்குறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் உண்மையிலே சொல்கிற நமக்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நிரந்தரமானவர், மாறாதவர், வாக்கு கொடுத்தவர், உன்னை அழைத்தவர், இன்றைக்கி நம் நடுவில் இருக்கிறவர், தேவனுடைய பிள்ளைகளை நேற்று இன்று என்றும் மாறாதவர். உங்கள் சொந்தத்திலேயோ உங்கள் அலுவலகத்திலேயோ உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் பார்க்கலாம். அவன் ஏழ்மையில் இருக்கும்போது இரவும் பகலும் ஜெபத்தில் இருந்தான், வேதத்தை வாசித்தான், ஆலயத்துக்கு அந்த தடை இல்லாமல் போனான். அவனுக்கு வசதிகள் வருமானங்கள் வரும்போது சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பித்தான். ஆலயத்தை தேடுவதில்லை, வேதத்தை வாசிப்பதில்லை, ஜெபம் பண்ணுவதில்லை, மாறிவிட்டான். அதனால்தான் சொன்னேன், நேற்று இன்று என்றும் அவர் மாறவில்லை, நாம் மாறி இருக்கிறோம். இந்த கடைசி மாதத்தில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். கண்கள் மூடி ஜெபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவரே, நேற்றும் இன்றும் என்றுமே மாறாமல் இருக்கிறவரே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினால வருடத்தின் கடைசி மாதத்தில் உங்களை ஆண்டவர் உங்கள் பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஒருவேளை நாங்கள் ஆண்டவர் எங்கள் இறுதி மேட்டிமையாய் இருக்குமானால் மன்னிக்கும்படியாய் எங்களை மறுபடியுமாய் உங்கள் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லாமே நீங்கள் கொடுத்தது, உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென்.